வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளை உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணேஸ்வர். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை வைகை ஆற்றில் இரு கரைகளையும் தொட்டபடி ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீர். சர்வீஸ் சாலை வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. ராமநாதபுரத்தில் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரியும் தெருநாய்களால் மக்கள் அச்சம். 5 மாதங்களில் 1200 பேரை தெருநாய்கள் கடித்ததாக அதிர்ச்சி தகவல். கன்னியாகுமரி அருகே மனநலம் பாதிக்கப்பட்டோரை கட்டுமான பணியில் ஈடுபடுத்தியதாக புகார். மனநல காப்பகம் மீது நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். கரூரில் வீட்டிற்கான கட்டுமான பணிகளை நிறைவு செய்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு. கணவனை இழந்த பார்வை மாற்றுத்திறனாளி பெண் கண்ணீர் மல்க கோரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூரில் பொய்த்து போன பருவமழை. குடத்தில் தண்ணீரை எடுத்து வந்து பயிர்களை காப்பாற்றும் விவசாயிகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மதுரை வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சர்வீஸ் சாலை மூழ்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளின் பாசன தேவைக்காக தேனியில் உள்ள வைகை அணையில் இருந்து 3159 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் மதுரை மாநகரில் உள்ள வைகை ஆற்று பகுதிகளில் தண்ணீர் இரு கரைகளையும் தொட்டபடி கரை புரண்டு ஓடுகிறது. யானைக்கல் தரைப்பாலத்தை ஒட்டிய சர்வீஸ் சாலையை வைகை ஆற்றின் வெள்ள நீர் சூழ்ந்தது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சர்வீஸ் சாலையில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. இதன் எதிரொலியாக கோரிப்பாளையம் முதல் சிம்மக்கல் வரை உள்ள பிரதான சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு நீர்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரியும் தெருநாய்கள் கடித்து 5 மாதங்களில் 1200 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் தெருநாய்கள் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிகின்றன. சாலைகள், மருத்துவமனை, ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. சாலையில் குறுக்கும் நெடுக்குமாக செல்லும் தெருநாய்களால் விபத்துகள் அதிகரிப்பதாக சொல்லப்படுகிறது. நகராட்சி ராமநாதபுரம் நகராட்சியில எத்தனை நாயும் பாத்துக்குங்க நகராட்சி நாயை பாத்துக்குங்க மக்களே பாருங்க நாய. தெருநாய்கள் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வதாலும் சாலையில் செல்வோரை துரத்தி கடிப்பதாலும் ராமநாதபுரம் மக்கள் பெரும் பீதியடைந்துள்ளனர். இந்நிலையில் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் கடந்த ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை 1200 பேர் வெறிநாய் கடிக்கு சிகிச்சை பெற்றுள்ளனர் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அதிகரித்து வரும் தெருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த ராமநாதபுரம் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி அருகே மனநலம் பாதிக்கப்பட்டோரை கட்டுமான பணியில் ஈடுபடுத்திய காப்பகத்தினருக்கு சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். கன்னியாகுமரி அருகே கொட்டாரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட அச்சன்குளம் பகுதியில் மனோலயா மனநல காப்பகம் செயல்பட்டு வருகிறது. இந்த காப்பகத்தில் 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மனோலயா ஆசிரமத்திற்கு அருகில் புதிய ஆசிரம கட்டிடம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கான கட்டுமான பணியில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த நேரத்தில் எதை செய்வார்கள் என்றே கணிக்க முடியாத நிலையில் அவர்களை கல்லை தூக்கி செல்ல வைத்தால் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே மனோலயா காப்பகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கரூரில் வீட்டிற்கான கட்டுமான பணிகளை நிறைவு செய்து தருமாறு கணவனை இழந்த பார்வை மாற்றுத்திறனாளி பெண் 5வது முறையாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். கரூர் மாவட்டம் தரகம்பட்டி தாலுகா வடவம்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெகஜோதி. இவர் 100% பார்வை திறனை இழந்த நிலையில் ஜெகஜோதியின் கணவர் இறந்துவிட்டார். 2 பெண் குழந்தைகளுடன் ஜெகஜோதி தனது தாயின் அரவணைப்பில் வாழ்ந்து வருகிறார். வறுமையில் தவித்து வரும் ஜெகஜோதி தங்களுக்கு சிறிய வீடு ஒன்றை கட்டித்தருமாறு கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். இவரது சூழ்நிலையை புரிந்து கொண்ட ஆட்சியர் வீடு கட்டி தருமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவும் பிறப்பித்தார். கான்கிரீட் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் வீட்டிற்கான கட்டுமான பணிகள் பாதியிலேயே நின்றுவிட்டது. இதனைத் தொடர்ந்து கட்டுமான பணிகளை நிறைவு செய்து தர வலியுறுத்தி ஜெகஜோதி 5வது முறையாக கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். வேலை செய்யலன்னும் கான்ட்ராக்ட் பிடிச்ச வாக்கிலே நிற்கும், மோல்டு பண்ண வாக்கில் நிற்கிது, பூசுகிற வேலை நடக்கலை. இந்த அதை போட்டு கொடுத்துட்டா வேலை முடிச்சு கொடுத்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். 2 குழந்தைங்க, நான் 2 குழந்தைங்க வச்சுட்டு கஷ்டப்படுறேன். 2 தடவை வந்திருக்கணும், இதோட 4வது 5வது தடவை என்னால் வர முடியல அடிக்கடி. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் பருவமழை பொய்த்து போனதால் விவசாயிகள் குடத்தில் தண்ணீரை எடுத்து வந்து வயல்களில் தெளித்து பயிர்களை காப்பாற்றும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர், கமுதி, கடலாடி, அப்பனேந்தல், கீழச்சாக்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகள் மானாவாரி பயிராக மிளகாய் செடியை பயிரிட்டுள்ளனர். செடிகள் நன்கு வளர்ந்து காய்க்க தொடங்கியுள்ள நிலையில் முதுகுளத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் பருவமழை பொய்த்து போனது. இதனால் போதிய நீரின்றி மிளகாய் செடிகள் கருகத் தொடங்கின. செடிகளை காக்க விவசாயிகள் சாலையோரம் உள்ள குட்டையில் உள்ள நீரை குடத்தில் எடுத்து வந்து வயல்களில் தெளித்து வருகின்றனர். நாகர்கோவிலில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவரை எச்சரித்து அனுப்பிய போலீசார் அவரது பைக்கிற்கு 4000 ரூபாய் அபராதமும் விதித்தனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ராகுல். இவர் நாகர்கோவிலில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். இன்ஸ்டாகிராமில் பிரபலமாகவும் கல்லூரி மாணவிகளின் கவனத்தை ஈர்க்கவும் மாணவர் ராகுல் விலை உயர்ந்த பைக்கில் சாகசங்களை செய்வதை வாடிக்கையாக வைத்திருந்தார். பைக்கில் ஹெல்மெட் அணியாமலும் அதிவேகத்தில் வீலிங் செய்தும் மாணவர் ராகுல் பதிவிட்ட வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலானது. இந்த வீடியோக்கள் கன்னியாகுமரி எஸ்பியின் பார்வைக்கு சென்ற நிலையில் ராகுலை விசாரணைக்கு அழைத்த நேசமணி நகர் காவல் நிலைய போலீசார் முடி திருத்தம் செய்த பிறகே காவல் நிலையத்திற்கு வர வேண்டும் என்று கூறினர். இதனால் மாணவர் ராகுலும் வேறு வழியின்றி முடி திருத்தம் செய்து கொண்டார். எதிர்காலத்தில் பைக் சாகசங்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் மாணவர் ராகுலை எச்சரித்து அனுப்பினர். மேலும் போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக ராகுலுக்கு 4000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கும்பகோணத்தில் சுற்றுச்சூழல் கல்வி திட்டம் சார்பில் சிறுதானிய உணவு பயிற்சி மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. கும்பகோணத்தில் உள்ள சரஸ்வதி பாடசாலை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்த கண்காட்சி நடைபெற்றது. இதில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். குதிரைவாலி, கேழ்வரகு, திணை, வரகு, சாமை உள்ளிட்ட சிறுதானியங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை மாணாக்கர்கள் காட்சிப்படுத்தினர். மேலும் சிறுதானிய உணவுகளின் பலன்கள் குறித்து மாணாக்கர்கள் கண்காட்சியை பார்வையிட்டவர்களுக்கு விளக்கி கூறினர். இதில் முதல் 4 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.
அடுத்து உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் பொதுமக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறை தீர்க்கும் கூட்டத்திற்கு வரும் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள் வசதிக்காக பேருந்து நிலையத்திலிருந்து ஆட்சியர் அலுவலகம் வரை பேட்டரி வாகனம் இயக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தில் பேட்டரி வாகனம் நனைந்து பழுதடைந்த நிலையில் ஓராண்டாகியும் வாகனம் சீரமைக்கப்படவில்லை. இதனால் குறை தீர்க்கும் கூட்டத்திற்கு வரும் முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். எனவே பேட்டரி வாகனத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நூற்றுக்கணக்கான பகுதி நேர ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேர்தல் வாக்குறுதியின்படி பணி நிரந்தரம் செய்யப்படாததால் குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். 646 பேர் நாங்கள் முதல்ல பணியமர்த்தப்பட்டோம். தற்போது பணியில் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 12,000 பேர் தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, கொடுக்கக்கூடிய சம்பளம் பத்தாமையும் குடும்பத்தை வழி நடத்த முடியாமையும் நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக. ஒரு மதுரை மேலூரை சார்ந்தவர் பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் அட்டம் பண்ணிட்டார். அதன் பிறகு அவரை கண்டுபிடிச்சி எந்த ஊர் என்னன்னு கண்டுபிடிச்சி அவங்க வீட்டில் போய் இப்போ அவர் மருத்துவமனையில் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருக்கார். எங்களோட பிரதான கோரிக்கை என்ன அப்படின்னா, பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் சார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கல்லூரி மாணவர்கள் தனியார் பேருந்தின் பின்பக்க ஏணியில் தொங்கியபடி பயணித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூரிலிருந்து தருமபுரி நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. இதனால் கல்லூரி மாணவர்களும் இளைஞர்களும் பேருந்தின் படிக்கட்டு மற்றும் பின்பக்க ஏணியில் தொங்கியவாறு ஆபத்தான முறையில் பயணித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய அளவிலான மின்னணு கொப்பரை ஏலம் நடைபெற்றது. இதில் 82 வகையான எண்ணெய் பிழித்திறன் கொண்ட கொப்பரை தேங்காய் விற்பனை செய்யப்பட்டது. இதனை வியாபாரிகள் 10,84,000 ரூபாய்க்கு ஏலத்தில் வாங்கினர். முதல் தர கொப்பரை 133 ரூபாய்க்கும், இரண்டாம் தரம் 72 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. செங்கல்பட்டில் மாவட்ட அளவிலான கலை திருவிழாவின் தொடக்க விழா கோலாகலமாக தொடங்கியது. தனியார் பள்ளியில் நடைபெற்ற இவ்விழாவை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் திறந்து வைத்தார். கலை திருவிழாவில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த மாணவ மாணவியர் கலந்து கொண்டு தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தினர். விழாவில் பரதம், தப்பாட்டம், நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் விழிப்புணர்வு பாடல்களும் அரங்கேற்றப்பட்டன. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். டிசம்பர் 13ஆம் தேதி தொடங்கி கார்த்திகை தீப திருநாள் விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு அண்ணாமலையார் கோயிலில் முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை தமிழக ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம், வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க், டிஐஜி தேவராணி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கை குழந்தைகளை வைத்துள்ள தாய்மார்களின் நலனை கருத்தில் கொண்டு கடந்த 2015ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவால் பேருந்து நிலையங்களில் பாலூட்டும் அறை அமைக்கப்பட்டது. அதன்படி நெல்லை மாவட்டம் பனகுடி பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்ட பாலூட்டும் அறை கடந்த சில ஆண்டுகளாகவே திறக்கப்படாமல் பூட்டப்பட்டுள்ளது. இதனால் கை குழந்தைகளை வைத்துள்ள தாய்மார்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே பாலூட்டும் அறையை சீரமைத்து திறக்க வேண்டும் என்றும் பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் முன்னூர்மங்கலம் கிராமத்தில் திறக்கப்பட்ட 3 மாதங்களில் அங்கன்வாடி மையத்தின் மேற்கூரை திடீரென பெயர்ந்து விழுந்தது. இதில் 4 குழந்தைகளுக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் ஒரு குழந்தை மட்டும் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது. மேற்கூரை பெயர்ந்து விழும் அளவுக்கு தரமற்ற முறையில் அங்கன்வாடி மையத்தை கட்டிய ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பெற்றோர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்தனர்.
கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் சிறுவர் சிறுமியர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு சதுரங்க சங்கம் மற்றும் கோவை ரோட்டரி கிளப் சார்பில் மாநில அளவிலான சதுரங்க போட்டிகள் கோவை மணியக்காரன் பாளையம் பகுதியில் நடைபெற்றது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என பொது பிரிவு முறையில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் 600க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். 9, 12, 16 வயது மற்றும் பொது பிரிவு என 4 பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டியில் ஏராளமான சிறுவர் சிறுமியர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இப்போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு மிதிவண்டி, கோப்பைகள், சான்றிதழ்கள் என மொத்தம் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட இருப்பதாக ரோட்டரி கிளப் நிர்வாகி தெரிவித்தார். லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் வந்து ஸ்டேட் லெவலில் பண்ணுறோம். இது க்ளோஸ் டு 500 to 600 பார்ட்டிசிபென்ட்ஸ் குழந்தைங்க விளையாடுறாங்க. க்ளோஸ் டு 1000 பேரண்ட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோஸ் டு 1,10,000 சைக்கிள், டிஜிட்டல் கிளாக், கேஷ் ப்ரைஸ், மெடல்ஸ், கப்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Under 9, Under 12, Under 16, ஓப்பன், இந்த மாதிரி 4 கேட்டகரிஸில் செப்பரேட் ஃபார் பாய்ஸ் அண்ட் செப்பரேட் ஃபார் கேர்ள்ஸ் இதை கண்டக்ட் பண்ணுறோம்.